கர்த்தருடைய பரிசுத்த உன்னத திருநாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்திலே 132வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அல்லேலூயா. ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். கர்த்தர் ஒரு விளக்கு, நிறைய விளக்கு அல்ல, ஒரு விளக்கு, ஒரு வார்த்தை, யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரே மெய்யான ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஒரே தேவன். அல்லேலூயா. ஒரு விளக்கு அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக தாவீதின் சந்ததியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு வசனம் இருக்கிறது. வாசிங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சந்ததியில ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்று, அவன் சந்ததி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்படி, அதுதான் ஒரு விளக்கு. ஒரு தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் அந்த தாவீதின் சந்ததியில. அதான் பர்த்திமை கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம். ஒரு விளக்கு எரிய வேணும், ஒரு விளக்கு அவன் சந்ததியில் அப்படியே எரிந்து கொண்டு வர வேணும். ஒரு சந்ததி அப்படியே அவனுக்காக, தாவீதுக்காக அது வந்து கொண்டே இருந்தது. தாவீதின் சந்ததியில, அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அந்த ஒரு விளக்கு எங்க ஆயத்தம் பண்ணினார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்படி எங்க ஆயத்தம் பண்ணினார்னா, எங்க வாக்குத்தத்தம் பண்றாருன்னா, இந்த இடத்துல அநேக இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல. இந்த இடத்துக்கு இதுவும் அதுதான், ஒரு சந்ததி வரணும் அவனுடைய சந்ததியிலன்னு சொல்லி கர்த்தர். அதே போல 15 வாசிங்க. 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். ஆமென். எருசலேமில் ஒரு விளக்கை கட்ட, அவன் சந்ததி வரணும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சந்ததியிலே, அதே போல் ஆரோனுடைய சந்ததியும் அப்படிதான் சொல்லியிருக்கார். அவனுடைய சந்ததி ஆசாரியத்துவ ஊழியம் செய்யும்படி ஆரோனை தெரிந்து கொண்டு, அதற்கு பின்பு அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வரும்படி கர்த்தர் முன்குறிக்கிறார். அதே போலதான் தாவீதுக்கு ஒரு சந்ததி, அவனுடைய சந்ததி காக்கப்பட வேணும். அந்த சந்ததியில ஒரு விளக்கு எரியணும். அந்த விளக்கு தான் வெளிச்சமாய், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வசனம் இருக்கு, யோவான் 8:12 வாசிங்க. இயேசு ஜனங்களை நோக்கி,
நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நானே இந்த உலகத்துக்கே ஒளியாக்கம் விளக்கா இருக்கிறேன். விளக்கு என்பது அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். இன்னொரு இடத்துல ஏசாயா 9:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த அந்த விளக்குல இருக்கிற வெளிச்சம், ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு அவனுடைய சந்ததியில் அப்படியே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சமாய் வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய மத்தேயு 4:15 அதுதான் ஏசாயால சொன்ன வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை, மரண இருளின் திசையில் இருக்கிற அந்த இருளில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வாசிங்க மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆமென். மரண இருளின் திசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வெளிச்சம், வெளிச்சமாய் வந்தார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். இன்னொரு வசனம் கூட இருக்கு. யோவான் 1:4 வாசிங்க. 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இதெல்லாம் விளக்கிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்றாரு, அது நமக்காக தான். அல்லேலூயா. அந்த சந்ததியிலே ஒரு விளக்கு எரியணும், அந்த சந்ததி அப்படியே வரணும், அதிலிருந்து வருகிற வெளிச்சத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படி நானே உலகத்துக்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஒரு ஒளியாய் வந்தார். ஜீவன் அவருக்குள்ள இருந்தது, அந்த ஜீவன் பிரகாசமாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் விளக்கை குறித்து 3 விளக்கை பார்க்க போகிறோம். அந்த விளக்கினால என்னென்ன பிரயோஜனம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து ஒரு 2-3 வசனத்துல நம்ம பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 15வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டு பிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டு பிடித்த பின்பு தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டு பிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அல்லேலூயா. இந்த விளக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு கொடுக்கும். இந்த விளக்கு 10 வெள்ளிக்காசு வைத்திருந்த ஒரு ஸ்திரீ, அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனத உடனே விளக்கை கொளுத்தி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு அவள் சந்தோஷப்படுவாள். விளக்கை கொளுத்தி அந்த வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது காணாமல் போன அந்த வெள்ளி காசு கிடைக்கும். விளக்க கொளுத்தி, அப்போ அப்படின்னா என்ன, அவ்வளவு நேரம் அந்த வெள்ளி காசு இருட்டுல மறைஞ்சு போச்சு, இருட்டுல காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கும்படி விளக்கை கொளுத்தி, விளக்க கொளுத்தாம அந்த வெளிச்சம் இல்லாம கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த விளக்கை உன் வாழ்க்கையில எதையெல்லாமோ நீ தொலைத்திருக்கலாம்,
உன் வாழ்க்கையில நீ இழந்ததை, தொலைத்து போனதை எல்லாம் இந்த வெளிச்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். மறுபடியும் உனக்கு சந்தோஷம் வரும். அவள் சந்தோஷப்பட்டார். எல்லாரிடத்திலையும் சொல்லி, நான் இழந்ததை மறுபடியும் திருப்பி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, எது எதெல்லாம் நீ தொலைத்திருக்கிறாயோ உன் வாழ்க்கையில, குடும்பத்துல சந்தோஷத்தை தொலைத்திருக்கலாம், சமாதானத்தை தொலைத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை தொலைத்து போட்டு இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள் உன் வாழ்க்கையில தொலைந்து போயிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவது என்ன? இந்த விளக்கை கொளுத்தி அந்த பிரகாசத்துல பார்க்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த விளக்கை கொளுத்தும் பொழுது அதுல ஏற்படுகிற பிரகாசத்தினால அந்த வெள்ளிக்காசு மறைந்திருக்க முடியல. அந்த வெள்ளிக்காசு தெரிய ஆரம்பித்தது. அவள் தொலைத்து போட்டவள். அது வரைக்கும் அந்த விளக்கை கொளுத்தாம அதை கண்டுபிடிக்க முடியல. உடனே அவள் செஞ்ச காரியம், தொலைந்த உடனே அவள் அந்த விளக்கை கொளுத்தி. அல்லேலூயா. என்ன விளக்கு? ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. ஆமென். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், அல்லேலூயா, போதக சிற்றையே ஜீவ வழி. எது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்? அவ விளக்க கொளுத்தி, விளக்கு இருக்கு ஆனா கொளுத்தணும், அதை எரிய வைக்கணும். அதுதான் நிறைய பேர் விளக்கு வச்சிருக்கிறாங்க ஆனா எரிய வைக்கிறது இல்லை. விளக்கு இருந்து அது கொளுத்தி எரிய விடாம உன் வாழ்க்கையில தொலைந்ததை நீ கண்டுபிடிக்க முடியாது, தொலைந்ததை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் அந்த சந்தோஷம் உன்னை வந்து அடையாது. காரணம் என்னவென்றால், அநேக இடத்துல விளக்கே இல்லை. விளக்குனா என்னன்னு இங்க போட்டிருக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். விளக்கும் வெளிச்சமும் இதுதான், இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனத்துக்கு செவி கொடுக்காம, இந்த வார்த்தையின்படி நடக்காம, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாம் நடக்கும் பொழுது தொலைத்து விடுகிறோம். அல்லேலூயா. நிறைய நம்ம விட்டு போயிடுது, இழந்து போய் விடுகிறோம். மறுபடியும் கொளுத்த கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போன்றது. வேதம் சொல்லுகிறது. கட்டளையே விளக்கு. இதுல இருக்கிற கட்டளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட எத்தனையோ விதமான கட்டளைகள் இதுல இருக்கு. இந்த வேதம் தான் வெளிச்சம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தான் நமக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சத்துல தான் நீ இழந்து போனதை கண்டுபிடிக்க முடியும். இது இல்லைன்னா இருள் உன் வாழ்க்கையில வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வேத சத்தியங்கள் இல்லை என்றால், இந்த வேத வார்த்தைகள் உனக்குள்ள இல்லை என்றால், இந்த வேத வார்த்தையை, கட்டளையை நீ கடைபிடிக்கவில்லை என்றால், இந்த வார்த்தையோடு நீ நடக்கவில்லை என்றால், அதுதான் நடந்தது. தொலைந்த பின்பு இருட்டில் தொலைச்சிட்டா, அதுக்கப்புறம் தான் விளக்க கொளுத்துறான். விளக்க கொளுத்தி பார்க்கும் பொழுது அந்த வெள்ளிக்காசு கிடைக்கிறது, சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நீ தொலைக்காம எல்லாம் இருக்குன்னா, இந்த கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், இதை பிரகாசிக்க பண்ண இந்த வார்த்தையில நீ எவ்வளவுக்கு எவ்வளவாய் வேரூன்றி நிற்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உன்னை சுற்றி ஒரு பிரகாசம் இருக்கும். அல்லேலூயா. நீ தொலைய முடியாது. அப்படியே தொலைஞ்சு போனாலும் அது எங்க இருக்குன்றது தெரிஞ்சிடும். உடனே நீ எடுத்துக்கொள்ளலாம். எங்க காரியம் என்று அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த வேத வசனங்கள் இல்லாம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ நடந்திருக்கலாம். அதன் நிமித்தம் நிறைய நீ தொலைத்து இருக்கலாம். எது எப்படியோ இந்த சத்தியத்துக்குள்ள திரும்பிவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. இப்ப போதிக்கிறோம் பாருங்க, இந்த போதக சிக்ஷை இதுதான் ஜீவ வழி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 119, 105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். உம்முடைய வசனம்
அல்லேலூயா. என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நீ போகிற பாதையில கர்த்தர் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது தீபமாய் இருக்கிறது, விளக்காய் இருக்கிறது. வசனம், கர்த்தருடைய வார்த்தை தான் விளக்கு. அல்லேலூயா. இந்த வேதம் தான் வெளிச்சம். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விளக்கை கொளுத்தி அந்த ஸ்திரீ இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொண்டார், தொலைந்து போனதை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. காணாமல் போன, காணாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காணாம போயிடுச்சுங்க. எத்தனையோ காரியங்கள் இருந்தது ஒரு நேரத்துல. இன்றைக்கு நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போய்விட்டது, நம்முடைய குடும்பத்தை விட்டு போய்விட்டது. இன்னைக்கு நிறைய காணாம போயிடுச்சு. ஆனா அதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி, இந்த கர்த்தருடைய கட்டளை. இந்த வேதம், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. அல்லேலூயா. இதுதான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்கு, யோபு 29:3 வாசிங்க. அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். விளக்கு என் தலையின் மேல பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் கடந்து போனேன். அல்லேலூயா. கர்த்தருடைய உன் வாழ்க்கையில நீ சரியான பாதையில போக வேணும். உன் வாழ்க்கையில இழப்புகள் வரக்கூடாது, உன் வாழ்க்கையில தொலைந்து போகிற காரியங்கள் வரக்கூடாது என்றால் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த சத்தியத்துக்கு யாரும் நிறைய பேர் சொல்றத கேட்கறவங்களை கண்டி கீழ்ப்படுகிறது இல்லை. அதன்படி நடக்கிறவங்க தான் கிருபை பெற்றவங்க. அல்லேலூயா. வார்த்தை கடினமா வரும், அன்பா வரும், ஆசீர்வாதமா வரும், எல்லா வார்த்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையின்படி நடக்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஊழியக்காரங்க எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவங்க மனம் போன போக்குல வாழறதால நிறைய இழந்து போய் நிற்கிறார்கள். காணாமல் போய் விட்டது வாழ்க்கையில நிறைய. அல்லேலூயா. மறுபடியும் அந்த சத்தியத்துக்குள்ள, வேதத்துக்குள்ள திரும்பி வாங்க. இந்த வேதத்தை எரிய விடுங்க, உங்களுக்குள்ள வார்த்தை எரியட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, அருமையான ஒரு வசனம். நீதிமொழிகள் 24:20 வாசி. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ. ஆமென். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஜீவிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அதே யோபு 18வது அதிகாரம் 5-6 வாசி. விளக்கு அணைந்து போ, அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போ, அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போ. கர்த்தருடைய இந்த வேதம் இல்லைன்னா துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை வந்துடும். கர்த்தருடைய சத்தியங்களை கேட்டு நடக்காதபடியினால இருள் வரும். ஆனா இந்த சத்தியத்தின்படி கேட்டு நடக்கும் பொழுது, இந்த வேதமே வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது, இருள் வந்தாலும் அந்த இருள் உடனே விலகி போகும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட இருள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி பலமாய் கிரியை செய்வார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய வெளிச்சம் இருக்கிறது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை நடத்தும். அந்த வார்த்தை அந்த இருளான பாதையெல்லாம் எனக்கு வெளிச்சமாக்கும். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொன்னாரே, அதுதான். இன்னொரு வசனம் இருக்கு, மீகா 7:8. இந்த வேதத்துல இருக்கிறவங்க இருள் வந்தாலும் கர்த்தர் வெளிச்சமாய் உதிப்பார். மீகா 7:8 வாசிங்க. சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர்
எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சத்துரு சந்தோஷப்பட முடியாது. இந்த கர்த்தருடைய வேதம் நமக்குள்ளே பிரகாசமா இருக்கிறபடியால, அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் கட்டளை விளக்காய் இருக்கிறபடியால இருள் நம்மை நெருங்க முடியாது. அப்படி இருள் வருதுன்னா கர்த்தர் வெளிச்சமாய் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனதை திருப்பி கொள்ள இந்த விளக்காகிய வேதம், வெளிச்சமாகிய இந்த வேதம் நமக்கு இழந்ததை திருப்பி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அவள் விளக்கை கொளுத்தி காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்து எடுத்து சந்தோஷப்படுகிறார். இந்த வெளிச்சம் இல்லாம கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வெளிச்சம் இல்லாம நீ இழந்து போனதை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. ரெண்டாவது விளக்கு லூக்கா 11வது அதிகாரம் 33வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் ஆவது மரக்காலின் கீழே ஆவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விளக்கு. உள்ளே வருகிறவர் விளக்கை கொளுத்தி உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அந்த இடத்துல அநேகருக்கு வெளிச்சமாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா நம்மோடு கூட சொல்லுகிறார். விளக்கை கொளுத்தி உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி. அநேகருக்கு நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லிட்டு உடனே சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அல்லேலூயா. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அல்லேலூயா. அதே போல உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. அது மட்டுமல்ல, உன் சரீரம் ஒரு புறத்தில் இருளடைந்தால் முழுவதும் வெளிச்சமா இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க உன் கண் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தினுடைய விளக்கு என்று கண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் கண்ணை குறித்து யோபு உடன்படிக்கை பையன் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்ல, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எலிசா சொல்லி, அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறங்கப்பா, இவன் உம்முடைய மகிமையை பார்க்கட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் காணப்படணும். நம்முடைய கண்கள் தான் விளக்காய் இருக்கிறது. இந்த விளக்கு எரியிறது தான் நம்முடைய சரீரத்திலேயே பிரகாசத்தை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகரை விழ வைக்கக்கூடிய கண்கள், எசபேலின் கண்கள், இந்த மாதிரி பாவத்தின் கண்கள் எல்லாம் நீங்கும்படி, அதுதான் இருள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகரை கண்களினாலே, அது இல்லாமல் கண்களிலே பார்க்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கண்கள் விளக்காய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த கண்கள் ஒரு
வேதத்தை மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு சொல்லுவோம். கண்களின் தரிசனம், கண்கள்னா அது தரிசனத்தை குறிக்கிறது. பாருங்க, சிம்சோன் அவன் ஒரு வேசியை கண்டு போனான். பின்பு ஒரு தெளிலால் என்ற ஒரு ஸ்திரீயோடு போய் பார்த்து பழகி கடைசியில அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெலிஸ்தர் பிடிச்ச உடனே அவனை என்ன பண்ணாங்கன்னா, அவன் கண்ணை தான் படுங்கினாங்க. எடுத்த உடனே அவனுக்கு செஞ்ச காரியம், அவனை அடிக்கலை, இல்லை வேற கொலை பண்ணலை, எதுவுமே பண்ணல. அவனுடைய மற்ற எந்த சரீரத்தின் உறுப்பையும் தொடாம பெலிஸ்தியர் செய்த காரியம் என்னவென்றால், சிம்சோனின் கண்ணை தான் முதல்ல தொட்டாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், மன்னிக்கணும் 16வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்து பிடிச்ச உடனே பண்ற காரியம், அவன் கண்களை பிடுங்கி போதும். எடுத்த உடனே அவனுடைய தரிசனத்தின் மீது, அவன் செய்த அந்த தவறின் மீது கையை வச்சாங்க. கண்களை பிடுங்கி எடுத்த உடனே அந்த பெலிஸ்தியர் செய்த காரியம் என்னவென்றால், அவனுக்கென்று ஒரு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டது. தாயின் கருவிலே அவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும்படி ஒரு நியாயாதிபதியாய் முன்குறிக்கப்பட்ட மனுஷன். பார்வையினாலே அவன் செய்த காரியம், கண்ணுதான் விளக்காய் இருக்கிறது உன் சரீரம் முழுவதும். அந்த கண்ணை பிடுங்கி எடுத்துட்டாங்க. சரீரம் முழுவதும் இருள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவனை கட்டி கொண்டு போய் சிறைச்சாலையில வைத்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் அடுத்து எது விளக்குனா, எது பிரகாசமா இருக்கணும்னா, நம்முடைய கண்கள், நம்முடைய சரீரம் பிரகாசமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த சரீரம் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிரகாசமா இருக்க வேண்டும் என்றால் வேதம் அதுதான் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க, அந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 11வது அதிகாரத்துல அந்த கடையை 36வது வசனம் வாசிங்க. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். ஒரு விளக்கு பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல நீயே வெளிச்சமா இருப்பாய், நீயே பிரகாசமா இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே அவரை பார்க்கும்படி, அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி, அவருடைய வேத வசனங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் ஒரு விளக்காய் மாறட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக 3வது விளக்கு வசன வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், அடுத்து 20வது வசனம், அந்த பொன் குத்து விளக்கு குறித்து, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சபைனா நீயும் நானும் தான் புதிய ஏற்பாட்டுல. அந்த விளக்கு, குத்து விளக்கு 7 சபைகள். இந்த விளக்கு நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அதன் நடுவில் இருக்கிறார், அதன் மத்தியில் இருக்கிறார். இந்த விளக்கு தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவாங்க. இந்த விளக்கு எப்போ இருட்டு வருதோ, வெளிச்சம் இருக்கும் போது தேவையில்லை, எப்போ இருள் வருதோ அப்போ அந்த டைம்ல கொளுத்துவாங்க. திருப்பி தேவையில்லைன்னா அதை அணைச்சி ஒரு மூலையில வச்சிருவாங்க. தேவைப்படும் பொழுதுதான் அதை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு மனுஷர்களும் நாம் தேவைப்படும் பொழுது நம்மை பிரயோஜனப்படுத்தி கொள்வார்கள். மற்ற நேரத்தில் ஒதுக்கி தள்ளிடுவாங்க, பார்த்தா கூட பார்க்காம போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஆண்டவர்
அந்த விளக்கு ஒரு மகிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விளக்கை ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யாத்திராகமம் 40வது அதிகாரத்தை திருத்திக் கொள்ளுவார். 25வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். இப்ப 24 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசாரிப்பு கூடாரத்திலே வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அதை கொண்டு வருகிறார்கள். அந்த பரிசுத்தமான இடத்துக்கு அந்த விளக்கை கொண்டு வந்து அது எப்பொழுதும் எரிய வேண்டும் என்று சொல்லி ஒரு நியமனத்தை கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ அந்த விளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மகிமையாய் காணப்படுகிறது. அதற்கு பின்பு 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினார். கர்த்தருடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய ஆளுகையிலே, கர்த்தர் இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டது. கர்த்தருடைய சந்நிதியில், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய கூடாரத்திலே அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியோ எங்கேயோ இருந்த நம்மளை தேவைப்படும் போது பிரயோஜனப்படுத்தி கொள்ற, மற்ற நேரத்தில் ஒதுக்கப்பட்ட நம்மளை சபையில கொண்டு வந்து ஒரு விளக்காய் வைத்து அநேகருக்கு பிரகாசமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும் பொழுது, ஜெபத்தில் இருக்கும் பொழுது, பரிசுத்தத்தில் இருக்கும் பொழுது, சாட்சியில் இருக்கும் பொழுது, அதன் நடுவுல தான் உலாவுகிறார். குத்துவிளக்கு மத்தியில உலாவுகிறார். எப்பன்னா கர்த்தருடைய சந்நிதியில இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சந்நிதியில அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சந்நிதியில ஏற்றப்பட்ட விளக்கு அது. அந்த சபைக்கு நடுவுல அந்த விளக்கு, சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு நடுவுல கர்த்தர் இருந்தார். அந்த விளக்கு நடுவுல கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் அந்த ஐக்கியம் இல்லாமல் பிசாசு பாருங்க அதை உடைச்சு அந்த ஐக்கியத்தையே இன்றைக்கு தடுத்து சபை கூடி வர முடியாதது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் பலமாய் கிரியை செய்து அதில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இனி வரும் நாட்களில் சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர் சபைக்கு சரியா வர்றதில்லை, நேரத்துக்கு வர்றதில்லை. சபைக்குள்ள கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். குத்துவிளக்கின் நடுவில் 7 குத்துவிளக்கின் மத்தியில உலாவின தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படி உலாவினார் என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு மகிமையின் சரீரத்திலே ராஜாதி ராஜாவாய் உலாவினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே, கூடாரத்திலே, பிரசன்னத்திலே அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. கர்த்தருடைய சந்நிதியிலே ஏற்றப்பட்ட விளக்கு நாம். கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கிறவங்க, கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி நம்ம சபை ஐக்கியத்தை இனி ஒரு நாட்களிலே நாம் விடவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்குதான் இது ஒரு பெரிய ஒரு பாடமாய் இந்த நாட்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால சபை திறந்த உடனே நம்ம சபையிலே கர்த்தருக்கு ஒரு விளக்காய் எரிந்து பிரகாசிக்கும். நாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். வெளிப்படுத்தல் 21:23 வாசிங்க. வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே பிரதான விளக்கு. அல்லேலூயா. அவர் விளக்கா இருக்கிறது போல நம்மையே விளக்காய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்தான் விளக்கு.
உனக்கு ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தினேன் என்று சங்கீதம் 132:17 சொல்றாரு. அவர் தான் அந்த விளக்கு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஆமென். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் உனக்காக என்று சொன்னேன். அந்த விளக்கு நீங்க தான் ஆண்டவரே. அந்த விளக்குனால என்னென்ன பயன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளிக்காசை இருட்டில் விட்டுட்டாங்க. இருட்டில் அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே. உடனே விளக்கை கொளுத்தி பார்க்கும் பொழுது அந்த வெள்ளிக்காசு எங்க இருந்தது என்பதை அறிந்து தெரிந்து உடனே எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீரே, வெளிச்சம் நீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் வெளிச்சம். ஆண்டவரே, எழுந்து போனதையெல்லாம் மறுபடியும் உங்களுடைய வேதம், இந்த வேத சத்தியம் பெற்றுக் கொடுக்கும். ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு கொடுத்த தீபமாய் இருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. கண் விளக்காய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் கண்களை நாங்கள் உடன்படிக்கை பண்ண உதவி செய்யுங்க. எங்கள் கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஐயா. உம்முடைய மகத்துவத்தை பார்க்கட்டும். என் கண்கள் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய மகிமையை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவரே உண்மையே நோக்கட்டும் ஐயா. இந்த மாம்ச கண்கள் பாவம் நிறைந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அதை கழுவி எங்கள் ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் உண்மை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல, அடுத்த விளக்கு சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சபை ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த சபைக்கு போக முடியாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி இந்த வேத சத்தியத்தின்படி நாங்கள் மறுபடியும் சபையிலே கூடி உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, துதியின் சத்தம் முன்போல தொனிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். சபையின் நடுவில் நீங்க எங்களை குத்துவிளக்காய் வைத்திருக்கிறீர். எங்களை பிரகாசிக்கும்படி ஒரு விளக்காய் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே ஏற்றப்பட்ட விளக்கு ஆண்டவரே. அந்த விளக்கு நடுவுல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. சபை நடுவுல நீங்க இருக்கிறீங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை சபை கூடி வராமல் இருக்கலாம். ஆனா நீ ஒரு விளக்கு என்பதை மறந்து போகாதே தேவ பிள்ளையே. நீ விளக்கு எங்க இருந்தாலும், நீ விளக்கு உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. விளக்கு தான். நீ தேவ சந்நிதியில ஏற்றப்பட்ட விளக்கு. நீ ஒரு விளக்காய் சபையாய் இருக்கிறாய். ஒருவேளை அது சபை என்ற கட்டடமா இருக்கலாம். நீதான் சபை, உன் சரீரம் தான் சபை என்று வேதம் சொல்லுகிறது. நீதான் ஆலயம் என்று பவுல் சொல்லுகிறார் வேதத்துல. ஓ, நீதான் அந்த ஆலயம் என்று வேதம் காட்டுகிறது. ஆலயத்திலே நீ கொழுந்து விட்டு எரியும்படி, விளக்காய் இருக்கும்படி, ஓ கர்த்தர் உன்னை விளக்காய் வைத்திருக்கிறார், உன்னை எரிய வைத்திருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிரகாசமா இருக்க வேணும். எங்க இருந்தாலும் அந்த வேதத்தில் இருக்கிற வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க வேணும். தேவ பிள்ளையே, ஒருவேளை சபையில கூடி வராம இருக்கலாம். ஆனா எங்க இருந்தாலும் நீ ஒரு ஆலயம், நீ ஒரு விளக்கு தான். நீ எரிந்து பிரகாசிக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அது போல இந்த வேத சத்தியத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் வைப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வேதம்தான் வெளிச்சம், நீர் தான் வெளிச்சம் இயேசுவே என்று பார்த்தோம். ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள், உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை வெளிச்சத்திலே நடத்தும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருள் ஒரு நாள் வரக்கூடாது. பாவ இருள் எங்களை சூழக்கூடாது. நாங்கள் இருளிலே போய் சிக்கி தவிக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனம் எங்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். ஆசீர்வதி எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.